ஏன் பாஸ், சாமியார் கெட்டப்ப நல்லா தானே இருந்துச்சு, எதுக்கு இந்த கெட்டப்ப மாத்த சொன்னீங்க? இப்ப அதுவே நல்லா தானே இருந்துச்சு. டேய், நீ இல்லாதப்போ ஒருத்த என்ன பார்த்து இந்த சாமியாரை பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு, இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு வந்திருக்காரு, நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அச்சுச்சோ, அதுக்காகத்தான் இந்த கெட்டப்பே. ஓஹோ, ஆமா, இது என்ன கெட்டப்பு? டேய், இது ஜோசியக்காரன் கெட்டப்புடா. வாங்க பாஸ், என்னை பார்த்தா என்ன மடப்பாய மாங்கான்னு எழுதி ஓட்டி இருக்குதா? ஜோசியக்காரன்னு சொல்றீங்க, பூண்ட காணா, கிளிய காணா, சோழிய காணா, அப்புறம் கையில புடிச்சிருப்பாங்களே ஒரு குச்சி, அத காணா, இந்த ரேகையை உத்து பாப்பாங்களே பூத கண்ணாடி, அத காணா. அப்புறம் எப்படி நம்மள ஜோசியக்காரன்னு ஒத்துக்குவாங்க? டேய் மாங்கா மடையா, டெக்னாலஜி மாறி போச்சு, அதுக்கேத்த மாதிரி நாமளும் நம்மள அப்டேட் பண்ணிக்கணும். எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க பாஸ். அதாவது மொபைல் ஜோசியம்னு போன்ல ஒரு ஆப் வந்திருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி கைய காமிச்சா அது உன் கைய போட்டோ எடுக்கும், அத வச்சு உன் ஜாதகத்தையே சொல்லலாம். அப்படியா? எனக்கு இது தெரியாம போச்சே. உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ இப்படியா இருப்ப? சரி, அப்படின்னா முதல்ல என் கையை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பாக்குறேன், நல்லா காட்டுறா. சிம்ம ராசி சிவசு அவர்களே. பேரெல்லாமா சொல்லுது? அது எங்கடா சொல்லுச்சு, நானா சேர்த்து சொல்றேன்டா. சரி சரி சொல்லுங்க. இந்த மாசம் முழுவதும் சாப்பாட்டு காசுக்கு நீ நாயா பேயா சுத்த போற. அப்படியே போட்டிருக்குது. ஜோசியம் பார்க்கும் பொழுது குறுக்க பேசக்கூடாது, அமைதியா கேட்கணும். சரி மேல சொல்லுங்க. உன் வாயாலேயே நீ கெட்டு சின்ன பின்னமாக போற. டேய், எது உண்மையோ இல்லையோ இப்ப சொன்னது 100% கரெக்ட். நான் நம்ப மாட்டேன் பாஸ். அடே, அன்னைக்கு வயசுவை கடத்தி வச்சப்போ நீ என்ன பண்ண? உன் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தியா? எல்லாம் கெட்டு போனதுக்கு காரணம் நீ தான்டா. நானா? ஆமா, நான் அப்படி என்ன பண்ணேன்?